அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அமாவாசையில் நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபடணும் முன்னோர்களை, அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் நம்ம காகத்திற்கு ஏன் சாதம் வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை அப்படிங்கிறது குடும்பத்தின் மூதாதையர்களை நினைத்து வணங்குவதற்கான ஒரு நேரம்னு சொல்லலாங்க. நம்ம முன்னோர்கள் தங்களோட சந்ததியினரை குழந்தைகளையும் சந்திக்க பூமிக்கு வராங்க என்ற நம்பிக்கை இருக்குங்க. மனநிலை சரியில்லாதவங்க அமாவாசையின் போது பலவீனமாக உணர்கிறாங்க. ஜோதிட கண்ணோட்டத்தின்படி தீய சக்திகளும் சூனியத்தின் தாக்கமும் அமாவாசையின் போது மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. அமாவாசை நாளில் சந்திரனும் மகனும் ஒரே ராசியில் ஒன்று சேர்றாங்க. சூரியன் ஆன்மாவையும் சந்திரன் மனதையும் குறிக்கும். இந்த சூழ்நிலை மனதிலும் உடலினும் அமைதியின்மையை உருவாக்குகிறது. இந்த நாள் முன்னோர்களிடம் பிரார்த்தனை செய்வதற்கும் தீமையை எதிர்த்து போராடுவதற்கும் மிகவும் நல்லதாக சொல்லப்படுது. அதே மாதிரி நமதோடைய முன்னோர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வானியல் ஆராய்ச்சி செஞ்சாங்க. நவீன அறிவியல் அவற்றை வழங்குவதற்கு கோள்கள் குறிப்பிடப்பட்டன. வானியல் கணக்கீட்டுகளின்படி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் சந்திக்கும் காலம் அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. சூரியனை பிதிர்காரகன் என்றும் சந்திரனை மாத்தூர்காரகன் என்றும் குறிப்பிடுறாங்க. அதனால தான் சூரியனை தந்தை என்றும் சந்திரனை தாய் என்றும் குறிப்பிடுறாங்க. அமாவாசை அப்படிங்கிறது அதிகாலையில் நீராடி பின்னர் கோயில்களில் இறைவனை வணங்கி பிதுர் தர்ப்பணம் செய்வது அவசியங்க. இந்த நாளில் உணவு வழங்குவது ஒரு முக்கியமான செயல்னு சொல்லலாம். இந்த புனித நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது முன்னோர்களோட ஆசிகளை நம்ம பெற முடியுங்க. அமாவாசை என்பது நம்மளுடைய முன்னோர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு சிறப்பு நாள்னு சொல்லலாம். அமாவாசையின் போது ஒருவர் அந்த சிறப்பு நாளில் தங்களோட மூதாதையரை வணங்கி அவர்களோட ஆசையை பெற வேண்டுங்க. முக்கியமாக யார் அந்த அமாவாசை விரதத்தை கடைபிடிக்க வேணும் அப்படின்னா, தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேணுங்க. கணவன் இல்லாத பெண்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேணும்னு சொல்லலாங்க. அமாவாசை அப்படிங்கிறது மிக முக்கியமான புனித வழிபாட்டு நாளாக சொல்லப்படுது. முன்னோர் வழிபாட்டிற்குரிய இந்த நாள் பலவிதமான புண்ணிய பலன்களை நமக்கு வழங்கக்கூடியதாக சொல்லப்படுறாங்க. ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசைக்கு ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருப்பது போல மாசி மாத அமாவாசைக்கு என்றும் தனியான மகத்துவமே இருக்குதுங்க. இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்கி வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மாசி மாத அமாவாசை எந்த நட்சத்திரத்துடன் வழிகிறது என்பதை பொறுத்து நாம் செய்யும் தர்ப்பணம், சிதார்த்தம், புனித நீராடல், முன்னோர் வழிபாடு, தான் தர்மங்களை ஆகியவற்றிற்கான பலன்கள் மாறுபடுங்க. பொதுவாக மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தா நம்முடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவதோட அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும்னு சொல்லலாங்க. இந்த ஆண்டு மாசி மாதம் அமாவாசையானது பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருதுங்க. அன்று காலை 9 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 28ஆம் தேதி காலை 7:15 மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுக்கு அளவற்ற மனமகிழ்ச்சியும் தருங்க. அன்னம், தண்ணீர் போன்றவற்றை தானம் செய்தால் பல ஆண்டுகள் பித்ருக்களை சிதார்த்தம் செய்து திருப்தி செய்த பலன் நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்துடன் முடிவாக மாசி மாத அமாவாசை அமைகிறது. சிவ வழிபாடு செய்து சிவனின் அருளையும் பெற்று கையோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களோட ஆசையும் பெற்றால் பித்ரு தோஷங்களில் இருந்து விடுபட முடியும்னு சொல்லலாங்க. பால்குண அமாவாசை எனப்படும் மாசி மாத அமாவாசை அன்று புனித நதிகளில், குளங்கள் அல்லது கோவில்களில் உள்ள நீர்நிலைகளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்புக்குரியதுன்னு சொல்லலாம். இது மனம், உடல் மற்றும் ஆன்மாவை தூய்மை செய்து ஆன்மீக பயன்களை பெறுவதற்கு நம்மை தயார் செய்யும். நீராடலுக்கு பிறகு சூரிய பகவானை வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களோட ஆசீர்வாதங்களையும் பெறலாங்க. மாசி மாத அமாவாசை அன்று விரதம் அனுசரித்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு தானம் செய்வதால் முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடையும் செய்யும்னு சொல்லலாம். மற்றவர்களோட பசியை போக்கும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும் வகையில் தானம் அளிப்பது முன்னோர்களுக்கு மனநிறைவை தருங்க. இதனால் நமக்கு நிறைவான வாழ்க்கை அமையறதுக்கு வழிவகுக்குன்னு சொல்லலாங்க.
சனி பகவானுக்கு வாகனமாக இருப்பது காகம்தான். எனவே இறந்து போன ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய வீடு தேடி வருவதாக சொல்லப்படுது. எனவே அமாவாசை தினங்களில் காகத்திற்கு நம்ம உணவு வைக்கப்படுறோம். அதே மாதிரியே சனிக்கிழமைகளில் காகத்திற்கு சாதம் வைப்பது வழக்கமாகவே இருந்து வருகிறது. அதே போல் விரத தினங்களிலும் படையலிட்டு காகத்திற்கு உணவு வைப்பாங்க. சில பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைப்பாங்க. எனினும் சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. குறிப்பாக அசைவ உணவுகளை காகத்திற்கு நம்ம வைக்கவே கூடாதுங்க. தம்பதிகள் ஒன்றாக இருந்துவிட்டு தீட்டுடன் இருக்கும்போது காகத்திற்கு நாம் சாதத்தை வைக்கக்கூடாது. அதே மாதிரி காகத்திற்கு சாதம் வைக்கும்போது மீதமான உணவுகளை அல்லது எச்சில சாப்பாட்டை வைக்கக்கூடாதுங்க. இதனால் தோஷம் உண்டாகுங்க. அதே போல் குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது. அதிலும் பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாதாம். சில சமயம் நீங்கள் வைக்கும் உணவை காகம் சாப்பிடாம போயிடுங்க. இது பலருக்கும் குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திடும். நீங்கள் வைக்கும் சாதத்தை காகம் எடுக்காமல் போனால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது ஏதாவது ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். முன்னோர்களுக்கு தவறாமல் திதி கொடுத்து வர வேணுங்க. அப்படி தராமல் போனால் உங்கள் மீது அவர்கள் கோபமாக இருப்பாங்க. எனவே தான் புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை என இந்த 3 அமாவாசை நாட்களுமே பித்ருக்களை நினைத்து வழிபட்டு திதியை தந்துவிட வேணும். குலதெய்வம் கோயிலுக்கு தவறாமல் சென்று வர வேண்டுங்க. இல்லை அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு சென்று 11 நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்திட வேணுங்க. இது போன்ற பரிகாரங்களை எல்லாம் செய்தாலே போதுங்க. முன்னோர்களை வழிபாட்டு காகத்திற்கு வைக்கப்படும் சாதம் உரிய முறையில் சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்போதுமே காகம் கிழக்கு தெற்கு பகுதியில் கரைந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்குமா. தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தால் பணவரவு கிடைக்குமா. தென்கிழக்கு பகுதியில் காகம் கரைந்தால் குடும்ப கஷ்டங்கள் தீருன்னு சொல்லுவாங்க. மேற்கு பகுதியில் கரைந்தால் மழை வருவதற்கான அறிகுறி. வடமேற்கு மற்றும் வடக்கில் காகம் கரைந்தால் எதிர்பாராத நஷ்டம் வந்து சேருங்க என்று சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் வாழ்வில் திடீரென நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண் பழி போன்றவை உங்களை நெருங்கவே செய்யாதுன்னு சொல்லலாம். அதே போல் செய்வினை கோளாறுகளும் உங்களை அண்டாது. தீராத கடன் தொல்லைகள், தள்ளி போகும் புத்திர பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் நீங்கள் உங்களால் நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க உங்களோட முன்னோர் வழிபாடு தான். அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் காகத்திற்கு சாதம் இட்டு வரலாங்க. காக்கை உணவிடுவதனால ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக சொல்லப்படுது. காகம் வீட்டின் முன்னே நின்று கரைந்தால் நல்ல செய்தி வருங்க அல்லது விருந்தினர்கள் வருவாங்க என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுவது. காலையிலேயே காகத்தின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாங்க. காகம் நம்ம வீட்டுக்கு அருகில் வாசல் அருகில் சத்தமிட்டால் நாம் நினைத்த காரியங்கள் நடந்தே தேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்குங்க. தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். குழந்தை பாக்கியம் மேம்படும். சந்ததியினர் வாழ்வும் சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனையால் தவிர்க்கிறவங்க, தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டவங்க என்று மனவேதனையில் இருக்கிறவங்க, வீட்டில் யாருக்காவது உடல்நல குறைபாடு உள்ளவங்க தினமுமே காகத்திற்கு உணவிட வேண்டுங்க. இதனால் கடன் பிரச்சனையெல்லாம் தீருங்க. வீட்டு கஷ்டமும் தூக்கமும் நிவர்த்தியாகும்னு சொல்லலாங்க. பொதுவாகவே காகத்திற்கு முற்காலத்தை அறியக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி காகத்திற்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. அமாவாசை நாட்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் உணவு காகத்திற்கு வைப்பவங்க அது கொஞ்சம் எல்லையும் சேர்த்து படைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த சாதத்தை வாழை இலையில் வைத்து தான் நாம் படைக்க வேணுங்க. இதோடு உணவு வைக்கும் இடத்திற்கு பக்கத்தில் ஒரு கொட்டாங்குச்சியில் அல்லது பிளாஸ்டிக் கிண்ணத்திலோ தண்ணீர் வைக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க. இப்படி வைக்கிறதுனால காக்கையின் தண்ணீர் தாகமும் தீர்ந்துவிடும். மேலும் இந்த முறையானது முழுமையானதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் முதலாவதாக உலர் திராட்சையை உங்களுடைய கைகளால் வைப்பதால் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பாவங்களும் நீங்கி உங்களுக்கு புண்ணியம் வந்து சேருங்க. இதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்துங்க. இந்த அமாவாசையில் நீங்கள் இதை கட்டாயமாக செய்து பயன்களை பெறுங்கள். இந்த பதிவில் நம்ம காகத்திற்கு சாதம் வைப்பதை பற்றி பார்த்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். ஆல் வியூஸ் தேங்க்யூ.